friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சரௌண்டிங்ல நல்ல ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது மகேந்திராவல் சிட்டி பக்கத்துல இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திராவல் சிட்டில இருந்து ஈஸி அக்சஸபிள் இந்த ஒரு சைட். ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 3500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல போறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 12000 ரூபாய் உங்களால பே பண்ண முடிஞ்சா இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இங்க ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மேடமும் இருக்காங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் மேடம். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நம்ம கம்பெனியை பத்தி சொல்லிடுங்க. எந்த கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்லிடுங்க. சார், நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாக்கியா ஹோம் சார். ஓகே. இது வந்து 30 இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு சார். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து 15,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரதீஸ் நிவேரா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 hours வந்து வாலாஜாபுரம் ரோட்ல ஹைவே ரோட்ல இருந்து நமக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 600 to 700 மீட்டர்ஸ்லேயே நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்க கனெக்டிவிட்டினா எந்தெந்த சைட்ல இருந்து கனெக்டிவிட்டி இருக்காது? கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருந்தோ நமக்கு இங்கே வர்றதுக்கு வாலாஜா போகிறோம். நம்ம சைட்ல இருந்து நம்ம வெளியில போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அப்புறம் வந்துட்டு சென்னைக்கு அண்ட் தென் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ட்ராவல் ஆகிடலாம் சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரமேரூர், நம்ம திருச்சி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடும் வந்துட்டு நமக்கு வந்து போகிற மாதிரியும் இருக்குங்க. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நமக்கு வந்து சென்னை டு நார்த் சவுத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்டிவிட்டி எல்லாமே ஆக்சஸ் இருக்குது சார். ஓகே சூப்பர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் மேப் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதாவது மகேந்திராவல் சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 9.5 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட். ஸோ அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நியர்பையில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே என்னென்ன அப்ரிசியேஷன் இருக்குது, ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்லாம் இங்கே என்ன, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிளாட் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா நம்ம சென்னையில் எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க முடியாது. ரெசிடென்ஷியல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் வாங்க முடியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுட்டு இருக்கோம் சார். லோ பட்ஜெட்டுன்றப்ப செங்கல்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இங்கே தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களோட எய்ம் ஒரு வாங்குறாங்க அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து வாங்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 2150 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 monthsலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 25 26 மேலே அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா அடுத்த டெவலப்மெண்ட் இங்கே தான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து நியர்பைலே தான் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? இங்கேருந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes தான் சார் ட்ராவல். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 minutes தான் ட்ராவல் இங்கே வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து சைட்லேருந்து வெளியே போனாலே பஸ் ஆக்சஸ்லாம் எப்படி, அதை பற்றி? பஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸும் இங்கே இருக்குது சார். நமக்கு வந்துட்டு டுவர்ட்ஸ் அந்த நமக்கு வந்துட்டு திருச்சி போகிற ஹைவே, வாலாஜாபாத் ரோட்ல வந்துட்டு உங்களுக்கு அதான் பஸ், நம்ம பஸ் செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு பஸ் எல்லாமே எப்பவுமே இருக்கும். 24 hours ஃப்ரீக்வெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் சார். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப் டு அச்சரப்பாக்கம் வரைக்கும் வந்துட்டு நமக்கு சிஎம்டி லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ ஃபியூச்சர்ல இது சிஎம்டி லிமிட்ல வந்துட்டாலும் நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன். ஆமா சார். கரெக்டா? ஸோ இங்க நியர்பைல ஸ்கூல், காலேஜஸ் அதெல்லாம் என்ன இருக்கு சார்? நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஃபால்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutesல இருக்குங்க. அப்புறம் வித்யா மந்திர் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. ராஜேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு வித்யாசாகர் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கலாம். ஃபைன் சூப்பர். ஸோ இங்க நியர்பைல பஸ் ஆக்சஸ் இருக்கு, ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா வீடுகள், பஸ் போறதையும் நீங்க பார்க்கலாம். பஸ் போச்சு பாருங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பஸ் போகுது. நம்ம சைட்டை விட்டு வெளியே போனாலே பஸ் ஆக்சஸும் இருக்கு. சுத்தி வீடுகள் இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. இப்போ நம்ம சைட்டை பத்தி பேசுவோம். இது ஓவராலா எத்தனை ஏக்கர், எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க? சரி, இது டோட்டலாவே பாத்தீங்கன்னா 5 acres. இந்த பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 179 plots இருக்குங்க. 179 plots. மினிமமா என்ன சைஸ்ல இருந்து? ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 725 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நமக்கு அவைலபிள்ல இருக்கு. இதுல வந்து எல்லா ஃபேசிங்கும் அவைலபிள்ல இருக்குங்க உங்ககிட்ட. ஓகே சூப்பர் சூப்பர். சோ இப்போ அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க, என்னென்ன டெவலப் பண்ணி? சார், இங்க வந்து அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ், அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், கார்டனிங் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ், அப்புறம் வந்துட்டு இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு சார். தண்ணிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 feetலேயே வந்துட்டு தண்ணி இருக்குங்க. தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டா தான் இருக்கும், நல்லா இருக்கும் கிரவுண்ட் வாட்டர். கண்டிப்பா. ஏன்னா இங்க பக்கத்துல இது எல்லாமே வந்துட்டு பாலூர் இருக்குங்க தண்ணி. ஸோ பாலார் பிரிட்ஜ்ன்றனால உங்களுக்கு தண்ணி வந்துட்டு ஈஸியாகவும் கிடைக்கும். ஓகே. இந்த ஏரியால தண்ணி நல்லா இருக்கும்ன்றது தெரியும். இங்க வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் ஏதா இருக்கா? வாட்டர் லாகிங்லாம் இங்க கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்க பேசுறதே வந்து மழையில தான் நின்று பேசி
பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க பின்னாடி எந்த ஒரு வாட்டர் ஸ்டாக்னேஷனும் கிடையாது. ஸோ அதனால வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இல்லாத ஒரு லொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு. கரெக்டா? ஃபைன் மேடம். ஸோ என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? இங்க சரௌண்டிங்லாம் என்ன ரேட் போகுது? நீங்க என்ன பண்றீங்க? சார் நம்ம வந்து பாக்கிய ஹோம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 2150 போட்டிருக்கோம் சார். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மே 16 and 17th வந்துட்டு நம்ம லான்ச் பண்றோம் சைட்டை. ஓகே. ஸோ வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 2150 கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் வந்து ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம் சார். ஓகே. என்ன ஆஃபர்? டேக் 25 சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க. டேக் 25. ஆமாம் சார். அப்படி என்ன 25 தரீங்க? டேக் 25னா இப்போ வந்துட்டு ஒரு 725 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 25 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நாங்கள் பே பண்ணுறோம். ஓ, அந்த 25 ஸ்கொயர் ஃப்ரீயாவே தரீங்க? ஆமாம் தரோம். மீன் 700 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. ஓ, 25 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாவே தரீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து 25% வந்து நாங்கள் பேர் பண்ணுறோங்க கம்பெனி சைடுல இருந்து. ஆமாம் சார். ஓ, இதுதான் இந்த டேக் 25. ஆமாங்க. சூப்பரான ஆஃபர். இவங்க சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டேக் 25 அப்படின்ற ஒரு ஆஃபர் தராங்க. அதாவது நீங்க வாங்குற இடத்துல இருந்து 25 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாவே தராங்க. இது இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆகிற காஸ்ட்ல இருந்து 25% வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனி சைடுல இருந்து பேர் பண்றாங்க. இதுதான் இந்த ஒரு ஆஃபர். ஸோ கண்டிப்பா இது யூஸ் பண்ணீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஒரு சின்ன பார்க்கிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அது வந்து இவங்க கம்பெனி சைடுல இருந்து பேர் பண்றாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பேங்க் லோன்லாம் அவைல் பண்ணி தரீங்களா? ஆமா சார். 3 lakhs நீங்க இப்போ பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து 80 to 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். வெறும் 3 லட்ச ரூபா தான். ஆமா சார். கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம என்னன்றதை பார்த்துட்டு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். பரவாயில்லையே. ஸோ செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஜஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா முன் பணத்துல இடம் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க. அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ என்ன ஒரு 10,000 to 12,000 வரும். அவ்வளோதான். கரெக்டா? ஸோ மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 12,000 ரூபாய் உங்களால பே பண்ண முடிஞ்சா நம்ம செங்கல்பட்டுல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நியர்பை ஆக்சஸ் இருக்கிற இந்த ஒரு லொகேஷன்ல உங்களால ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் இடமே வாங்கிட முடியும். நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ சைட் விசிட்லாம் இருக்கா? அதெல்லாம் சொல்லுங்க. ஆமா சார். சைட் விசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாவே வந்துட்டு சைட் விசிட் கேப் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் சார். பிக்கப் ட்ராப் எல்லாமே கொடுக்குறோம். ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். பார்த்துட்டு நம்ம உடனே புக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நல்ல ஒரு சைட்டு. அது வந்துட்டு யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுங்க. சூப்பர் ஃபைன். ஸோ சைட் விசிட்டும் இருக்கு. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சைட் விசிட்டுக்கும் கேளுங்க. அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து பார்த்து பிடிச்சதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. நாங்கள் வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாடல் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன்டோ டாடா பாய். See you and take care. Thank you so much, madam.